வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த நண்டு தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாம நம்ம இதில் சேர்க்க போற இன்கிரீடியன்ட் வெரைட்டி வந்து ரொம்பவே கம்மி. என்னடா இது பார்க்கவும் ஈஸியா இருக்கு, அதே மாதிரி ஆட் பண்ற இன்கிரீடியன்ட் வெரைட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கு, அப்ப டேஸ்ட் எப்படி இருக்கும்லாம் யோசிக்காதீங்க. இதை நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்போ நண்டு தொக்கு செய்யறதா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு செய்ய போற மெத்தட் தான் செய்வீங்க. இப்போ இந்த நண்டு தொக்கு செய்ய தேவையான இன்கிரீடியன்ட் அந்த எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நண்டு தொக்கு செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நண்டை க்ளீன் பண்ணிவிடுவோம். நான் ஏற்கனவே நண்டு இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உரிக்க தெரியாதவங்களுக்காக எப்படி உரிக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது மேலே இருக்க ஷெல்லை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இதுக்கு மேல் பகுதியில் இருக்க இந்த கொஞ்சம் செதில் மாதிரி இருக்கும், அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் இருக்கும், இதையும் வந்து நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து நம்ம வந்து இதோடைய காலை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜாயிண்ட்டில் இதை பிடிச்சி லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இது அழகாக வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா காலையுமே வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த நண்டை அந்த அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இங்கே நான் ஒரு ஜாரில் நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து சேர்த்ததன் பிறகு இதில் நான் வந்து மிளகும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் மிளகு இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் நல்லா ஃபைனாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சாதான் நமக்கு தொக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே நான் வந்து தக்காளியும் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதை நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சா போதும். போட்டு ஒரு 2 வாட்டி இதை வந்து பீட் பண்ணுங்க, அதுவே வந்து போதுமான அளவு. பாருங்க, இந்த பதத்தில் தான் இந்த விழுது வந்து இருக்கணும். இப்போ சைடில் வச்சுப்போம். இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதன் பிறகு இதை நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரணும். அப்படி வந்ததன் பிறகு இதை நான் வந்து பட்டையும் பிரியாணிலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். வந்ததன் பிறகு இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் வந்து நல்லா போயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மிளகு விழுதை இதில் சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி கிளறிப்போம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நான் வந்து காரத்துக்காக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசம் வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வச்சிருந்த எல்லா நண்டையுமே இந்த தொக்குல வந்து நான் சேர்த்துட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தொக்கு இந்த நண்டை வந்து நல்லா கோட் பண்ற அளவுக்கு இதை வந்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த நண்டு வேகிறதுக்காக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் இந்த நண்டை வந்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 to 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசமே கமகமன்னு இருக்குது, பார்க்கும் போதே சாப்பிடணுன்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நண்டு நல்லா வெந்திருக்கு. அதே சமயத்தில் நம்ம சேர்த்துருந்த
எல்லா இன்க்ரீடியன்ட்டுடைய பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து கடைசியாக ஒரு வாட்டியை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மிளகுத்தூள் தான் இந்த தொக்குக்கு நல்ல ஒரு வாசமும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை நான் வந்து நல்லா பொறுமையாக கிளறி விட்டுட்டேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அழகாக நம்ம ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு அட்டகாசமான நண்டு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு தொக்கு வந்து இட்லிக்காக இருக்கட்டும், தோசைக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து சாப்பாடில் போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போதும் சரி, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.